ஃபைனலாக நான் சொல்கிறேன் பாருங்க ப்ரோ, என்ன சொன்னாலும் சிஎஸ்கே தான் நாளைக்கு அடிக்கும். இவன் பேச்செலாம் கேட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் போட்டு இவனுக்கு பெரிய ஆள்லாம் இருக்காதீங்க, ஒன்றுமே இல்லை. என்ன என்ன ஒருத்தவனுக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லணும். நான் சீரியஸ் ஆகிட்டேன் சத்தியமா. அவ்வளோதான் மரியாதை. என்ன பேசணும், என்ன பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சிஎஸ்கே vs ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் வின் பண்ணுவா? ஆர்சிபி தான். எதனால? சிஎஸ்கே. நீங்களாம் சத்தியமா இவர் அந்த சித்த ஜோசியர் மாதிரி எனக்கு கணக்கு நான் முன்னாடியே போட்டுருவேன். நீ இந்த டைம்ல அப்போ சாவ, அந்த டைம்ல இவர் சாவனு போட்டுருவாரு. ரஜினி முருகன் இவர். சி அதப்பா ரஜினி முருகன் சம்பந்தமே இல்லாம ரஜினி முருகன் எடுத்துன்னு போறா. அப்போ எஸ்கே ஃபேனா நீ? ஓ ஜாதி கலர் உருவாக்குறியா? இந்த 2026 விஜய் தான். இப்போ நீங்க சிஎஸ்கே எதனால ஆர்சிபி வின் பண்ண நீ நினைக்கிறேன்? ஏன்னா ஆர்சிபி வெயிட் ப்ரோ. என்ன வெயிட்ரா? யாரா வெயிட் அதுல? என்ன சொல்லு, யாரா வெயிட்? சிஎஸ்கே யார் வெயிட் சொல்லு. சிஎஸ்கே வெயிட் தோனி குண்டாயிட்டாரு இப்போ. என்ன குண்டாயிட்டாரு இப்போ? நீ யார் வெயிட் சொல்லு. பேசுற எல்லாரும் தான் வெயிட். நீ எப்படி தான் நீ ஜெயிக்கும் ப்ரோ? சிஎஸ்கே அச்சிரும் ப்ரோ. சும்மா அடிச்சிட்டு போவோம் ப்ரோ. 11 பக்காவா இருக்கு ப்ரோ. நாங்க திருப்பி அடிப்போம். இல்ல நீங்களா ஊர் நாட்டுங்க மஞ்சாபை நிறைய தூக்கிட்டு போய் ஆர்சிபி. மஞ்சாபை இல்ல ப்ரோ, நம்ம தான் ப்ரோ. அதுக்காக விராட் கோலிக்காக வேணா சப்போர்ட் பண்ணலாம். ஆர்சிபியும் ஜெயிப்பாங்க. பயப்படுறான் போல ப்ரோ இந்த பையன். நம்ம அப்படியே அக்ரெசிவா இறக்குறான் போலயே. நம்ம எப்படி தாங்க முடியல, அவனால பிரஷர் தாங்க முடியாம இப்போ சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணிட்டான். அண்ணன் தேவன் தீப்பொடி சிஎஸ்கே புடி புடி தான் உங்களுக்கு எல்லாம். சரியா? உங்களுக்கு இந்த 4 வார்த்தை தான் இப்படி அமைக்கிட்டு போயிட்டு மக்கள். நீ சொல்லு 2 சொல்லு வார்த்தை ப்ரோ. இதெல்லாம் வந்து எப்படிதான் சொன்னோம். இப்போ மும்பை டீம் பத்தி சும்மா சொன்னாங்க தெரியுமா, அம்பையர் காசு கொடுத்தாங்க மும்பை வந்தாலே. அதெல்லாம் இல்ல ப்ரோ. உண்மைதான் அது. நீ எப்படி சொல்லுவ காசு தரலன்னு? மும்பை ஃபேனா நீ? அப்ப எதுக்கு சிஎஸ்கே ஃபேன் சொன்ன? நீயே சொன்ன. எனக்கு தெரியும். இன்னைக்கு ரோஹித் சர்மா தான் சொன்னாரு. ரோஹித் சர்மா யார் சொன்னா? ஆமா ஒண்ணுமே தெரியாம இப்போதான் சிஎஸ்கே ஃபேன் அப்படின்னா நான் பேசுறத அவன் புரிஞ்சுக்கவே மாட்டான். மும்பை ஒண்ணலாம் அண்ணா எப்படி 5 ஜெயிப்பானுங்க உண்மையா ஆடுறாங்களா சொல்ல. அப்போ இப்போ என்ன சொன்ன? நான் இவனை அச்சி தொத்தி விட்டுருவேன் நான் கண்டிப்பா. சரி தல, மும்பைல யார் கேப்டன் இப்போ? ஹர்திக் பாண்டியா தான். ஹார்லிக்ஸ் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா தான். அவன் தான் கெத்து. அவன் பூல போய் சப்பு. அத ஹர்திக் பாண்டியா. அத உனக்கு திறமை இல்ல. ஹர்திக் பாண்டியா. ஆர்சிபினா ஒரு 45 அடிப்பாங்க. அந்த டீம் தான சப்போர்ட் பண்ற நீ ப்ரோ? அதான் சொல்றேன்ல ப்ரோ, இது லைட்டா ஸ்பெஷல் சைல்டு. இவன் லைட்டா அப்பப்போ அப்படி தான் பேசுவான். கேளுங்க ஒழுங்கா கேளுங்க. நாளைக்கு ஆர்சிபி பேட்டிங் ஆனால் எவ்வளோ அடிப்பாங்க? ஆர்சிபி அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்குற? சரி ப்ரோ, அது அவங்ககிட்ட தான் ப்ரோ நீங்கள் கேட்கணும். விராட் கோலி கான்டாக்ட் பண்ணுங்க, சொல்லிவிடுவாங்க. நான் சொல்கிறேன் ப்ரோ, சிஎஸ்கே பேட்டிங்காக இருந்தால் சிஎஸ்கே கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணால் போலிங் தான் எடுப்பார் போல். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு விக்கெட் தான் எடுப்பாங்க. இந்த மேட்ச் வந்து விராட் கோலி இது அவங்க 2 பேர் விக்கெட் எடுத்தா விராட் கோலி எடுத்தாலே டீம் ஆஃப் ப்ரோ. சீரியஸாக சொல்கிறேன். போலிங் போட்டால் விக்கெட் தான் எடுக்க பார்ப்பாங்க. அப்படியே த்ரோ அடிப்பாங்க. போலிங் போட்டால் என்ன சொல்கிறேன் லூஸே? ஃபஸ்ட்டு சொல்கிறத ஒழுங்கா கேட்டு பேசு. சரியா? ஆடியன்ஸ் கேட்டுக்கோங்க. யார் ஒழுங்காக பேசுகிறா, யார் திக்கி திக்கி பேசுகிறா உங்களுக்கே தெரியும். பேசுங்க. அப்படிலாம் நான் பேசல. சரி, நான் ஒழுங்கா தான் பேசுகிறேன். திக்கி திக்கி பேசுறதுன்னா என்ன? இல்லை சரி தல, அப்படி பேசுறதான் திக்கி திக்கி பேசுறது. ஆர்சிபில வந்து எந்த பிளேயர் மேல நீ அதிகமா ஹோப் வச்சிருக்க? யாரை கேட்டாலும் இவனை மட்டும் இல்ல ப்ரோ, யாரை கேட்டாலும் விராட் கோலி தான் சொல்லுவான். விகே தான். மேக்ஸ்வெல் எதனால மேக்ஸ்வெல்? ஏன்னா நல்லா ஆடுவா போல அவரு. நான் பாட்டு போட்டா டான்ஸ் ஆடுவாரா? பாட்டு போட்டா டான்ஸ் பார்த்தது இல்லடா. பார்த்தது இல்லையா? நீ எப்படி பார்த்தது இல்லைன்னுவ? மேக்ஸ்வெல் டான்ஸ் ஆடுவாரு. நான் பார்த்தேன் தானே ப்ரோ, பார்த்தேன். டான்சர் தான். அது அப்புறமா கிரிக்கெட்டுக்கு வந்தாரு. அப்போ நீ எப்படி சொல்லுவ? நீ வந்து ஒரு மொக்க டீம்னு சொல்றாங்க சிஎஸ்கே. ஆர்சிபி மொக்க டீம் தான். ஆனா நீலாம் சொல்லக்கூடாது. நான் சொல்றேன் ப்ரோ, ஆர்சிபி நல்ல டீமா ப்ரோ? ப்ரோ சும்மா ப்ரோ அவங்ககிட்ட மைக் கொடுங்க. ஆர்சிபி நல்ல டீமா? ஏய் தண்ணி கேன் போட வந்தேன் ப்ரோ. மொக்க டீம்லாம் இல்லை ப்ரோ, சீரியஸாக சொல்கிறேன். நல்ல டீம் தான். ஆனால் அவங்களுக்கு வந்து எல்லாம் ஓப்பும் விராட் கோலி மேலேயே வைக்கிறனால அந்த டீம் வாயில போட்டுக்கும் ப்ரோ. சீரியஸாக சொல்கிறேன், வாயில போட்டுக்கும். இப்படி போட்டுக்கும் வாயில இப்படி போட்டு போட்டுப்பாங்க ப்ரோ. மாசம்டா அப்பலாம் பேசாத. சரி, யார் கப் அடிப்பா இந்த வருஷம்? நீ சொல்லுதல. இந்த வருஷம் கப்பு வந்து எந்த டீம் கப் அடிக்கல இந்த வருஷம்? சவுத் ஆப்பிரிக்காவா? அவங்களும் ஒன்று அச்சிரியா நினைக்கிறேன்டா. கப்பு அடிச்சு ப்ரோ. கப்பே இல்லையா அவங்க என்ன கூதி நக்கல் பார்த்தியா ப்ரோ? கப்பு அடிச்சு அந்த கால் மேலே. ஆஸ்திரேலியாவா? விடுங்க எல்லாம் வெள்ளையா இருக்காங்க. ஒரே ஒரு தற்கூரி அது எடிட்டிங் பண்ணி வச்சிருக்கானுங்க தெளிவா. ஒருத்த நீ பாத்தியா அது எடிட்டிங்கா? நான் பார்த்தேன்டா. அவன் ப்ரொஃபைல்ல அவனே மென்ஷன் பண்ணி போட்டுருக்கான்டா. என்ன மென்ஷன் பண்ணி போட்டுருக்கான் சொல்லு? என்ன மென்ஷன் பண்ணி? நீ என்ன பார்த்த சொல்லு. நீ என்ன பார்த்த? நான் எடிட்டிங் பண்ணத பார்த்தேன். அம்மால அத்த மச்சான் விடு நம்ம பையன் தான். அடிக்காதீங்க சரியா? ஆர்சிபி வின் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு அவனுக்கு இந்த வருஷம் கப் அடிப்பாங்கன்னு. கப் அடிப்பாங்க நம்பிக்கை இல்ல இப்போ. ஏன்டா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ற நீ? இப்போ நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல.
யாருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்றேன். ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க ஜெயிப்பாங்க. அவங்க ஜெயிச்சிருவாங்க. கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். எவ்வளவு ஸ்கோர் அடிக்கணும்னு நீ நினைக்கிறேன்? ஒரு 170 180 அப்பெல்லாம் ஆச்சா கிட்ட கூட வர முடியாது இவங்களெல்லாம். நம்ம டீம் ஆளே கிட்டேயும் வர முடியாது. அவனுங்களாம் சும்மா தான். சிஎஸ்கே வந்து எப்படின்னா கிட்ட ஒரு 150 இந்த மாதிரி ஆச்சா ஓல் ஒத்து ஜெயிச்சிருவானுங்க. ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக நோம்பு மாதம் வேறு இது எல்லாரும் பேசுறது எதுவுமே தெரில. அவங்களுக்காக நம்ம சண்டை போடுவோம்னா நம்ம வந்த வேலை வேற. அப்போ எதுக்கு இவ்வளோ நேரம் நிக்கலா பேசியிருந்தேன்? மம்மே நீ வந்து ஆர்சிபி ஜெயிக்குன்ற சத்தியமா சொல்ல ஜெயிக்காது. அது எப்படின்னு சொல்லுவது ஜெயிக்காது? சத்தியமா இது மேலே பேசா மாறி மாறி அடிச்சுப்போம். அதுக்கப்புறம் இங்கே அடிச்சுப்போம். சீரியஸா அடி மேலே வச்சிருவோம். பார்த்துக்கோங்க, இவன் ஆர்சிபி வந்து தோத்துருவோன்னு சொல்கிறான். அப்படி ஜெயிச்சிட்டா நீ என்ன பண்ற? அப்படி சிஎஸ்கே ஜெயிச்சிட்டா நீ என்ன பண்ற சொல்லு. ஆர்சிபி நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். நீ சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன்டா. என்ன சொன்னாலும் பண்றேன்டா. என்ன சொல்லணும் பண்றியா? நானும் பண்றேன்டா. அப்படி வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிச்சுன்னா சிஎஸ்கே ஜெயிச்சிச்சுன்னா வாங்குறியா? கப்ப கையில வாங்குறியா சொல்லு. அப்படி ஆர்சிபி ஜெயிச்சிச்சுன்னா நான் கப்ப கையில வாங்குறேன்பா. சிஎஸ்கே ஜெயிச்சிட்டா நீ வாங்க. பாத்துக்கோங்க, நாளைக்கு மேட்சா என்ன தெரியுமா சொல்ல வரேன்? அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆளே கிடையாது. நம்ம முன்னாடி மாறால் பால் கூப்பிடலாமா? நீ தோனியை கூப்பிடு, நான் விராட் கோலியை கூப்பிடுறேன். நம்ம கிட்ட அடைய மாட்டாங்க. இப்போ இவன் என்ன சொன்னா, நான் தோனியை கூப்பிடுவேன், நீ விராட் கோலியை கூப்பிடுன்றான். இப்ப தெரிஞ்சிச்சா? இப்போ யாரு கெத்து? விராட் கோலி தான் கெத்து. விராட் கோலி கூப்பிடுறான் ப்ரோ. தோனி விராட் கோலி கம்பேர் பண்ணா விராட் கோலி தான் ப்ரோ. ஆனா ஆர்சிபி நாளைக்கு தோக்கும் ப்ரோ. நான் நம்பிக்கையே இல்லை. ஃபர்ஸ்ட் அவங்க நாளைக்கு வருவாங்களா எனக்கு தெரியல கிரவுண்டுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சத்தியமா ப்ரோ. தோனியை பார்த்து ப்ரோ. சீரியஸா தோனி என்ன கண்ணு இவ்வளோ பெரிய கண்ணு வச்சுன்னு நாகத்தவங்க பொண்ணு வச்சிருக்காரா? 20 ஓவரா ப்ரோ? 20 ஓவர் 20 6 அடிக்கிட்டோம். ஆனா சிஎஸ்கே தான் ப்ரோ ஜெயிப்பாங்க. 20 ஓவர் 6 ஆச்சா? இவங்க எப்படி ஜெயிப்பாங்க? இவங்களும் ஜாதண்டா ஆகும் மேட்ச். அவங்களும் அடிப்பாங்க. சரி ஒரு பால் வந்து டாட் ஆயிடுவாங்க விராட் கோலி. ஒரு பால் டாட் ஆயிடுவாங்க. அது எப்படி டாட் ஆகும்? விராட் கோலியை பத்தில நான் சொல்றது தான்டா. நான் சொல்றது தான். நீலாம் இவரு அப்படியே புத்தர். இவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. மேல உன்னை அடிச்சிருவேன். இங்க இந்த பிலாப்பி ஜோக்லாம் என்கிட்ட காட்டிட்டு இருக்காது. சரியா? இல்ல சிஎஸ்கே தான். நீ என்ன பூல பேசாலும் சிஎஸ்கே தான் நாளைக்கு. என்ன தான் பேசுவேன். என்ன வானவில் நண்பர்களா? பின்னாடி வந்து சுத்த மூட்டை கம்முன்னு வேடிக்கை பார்க்கணும். நீங்கள் வந்தீங்க எதுக்கு வந்தீங்க அது மட்டும் பார்க்கணும். தேவையில்லாமல் தற்கொலை சப்போர்ட் சேர்ந்து அடி வாங்கிட்டு ஓடுவீங்க. அம்மா யார் ஜெயிப்பா? ஃபைனலாக நான் சொல்கிறேன் பாருங்க ப்ரோ. என்ன சொன்னாலும் சிஎஸ்கே தான் நாளைக்கு அடிக்கும். இவன் பேச்செலாம் கேட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் போட்டு இவனுக்கு பெரிய ஆள்லாம் இருக்காதீங்க. ஒன்றுமே இல்லை. என்ன ஒருத்தவனுக்கு அவ்வளோ தான் மரியாதை சொல்லணும். நான் சீரியஸ் ஆகிட்டேன் சத்தியமா. அவ்வளோ தான் மரியாதை. என்ன பேசணும்? என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவேன்? போதும் ப்ரோ.